தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டின் பொதுக்காலம் 13வது ஞாயிறை கொண்டாட நாம் இல்லங்களிலே குடும்பமாக கூடியிருக்கிறோம். நாம் முடங்கி கிடந்தாலும் நம் விசுவாசம் உயிருள்ளதாக இருக்கிறது. நாம் வீடுகளுக்குள் அடங்கி கிடந்தாலும் கிறிஸ்தவ வாழ்வு முடங்கி போவதில்லை. ஆகவேதான் அன்றாட திருப்பலியும் அன்றாட நம்முடைய ஜெபங்களும் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கின்ற நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கின்ற தேவ செயல்களும் நம்மில் தொடர வேண்டும். ஆகவே இன்றைய ஞாயிறு வழிபாடு கடவுளுக்கு மிகவும் பிரியமானது. காரணம், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். This is the day the Lord has made. இதுவே ஆண்டவர் தேர்ந்தெடுத்த நாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மனிதர்களை மீட்பதற்காக தன்னுடைய உயிர்ப்பின் நாளாக, உன்னத நாளாக தேர்ந்தெடுத்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஆகவேதான் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய கடன் திருப்பலியாக, நாம் கடன்பட்டவர்கள், நாம் பாவ கடனிலே இருந்தபோது நம்முடைய கடனை எல்லாம் தீர்த்தவர் நம் ஆண்டவர். இப்படி பாவ கடனை தீர்த்து உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருக்கு இந்த நாளை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமைகளை ஆண்டவருக்காகவே குடும்பமாக இல்லங்களில் இருந்து கோயிலுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து அந்த நாளை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஓய்வு நாளாக கடைபிடிக்க கத்தோலிக்க திருச்சபை நம்மை அழைப்பதை பார்க்கிறோம். ஏறக்குறைய 4 மாதங்களாக போகிறது. வீடுகளுக்குள்ள இருக்கிறோம். நாம் முயற்சி செய்து மாதா தொலைக்காட்சியிலோ வேளாங்கண்ணி ஜெயா பிளஸில் வருகின்ற வேளாங்கண்ணி திருப்பலியோ அல்லது அறிமளம் திருத்தலத்திலிருந்து இது போன்ற ஆலயங்களிலிருந்து வருகின்ற சமூக வலைதளங்களில் வருகிற திருப்பலியாவது வெறுமையாக இருக்கிற நமக்கு ஒரு சிறு ஆறுதலாக இறைவார்த்தையை கேட்கவும் நற்கருணை ஆண்டவரை ஆன்மீக விதத்திலே நாம் பெறுவதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் இதில் கூட பலருக்கு இந்த திருப்பலியை காணவும் காலையிலேயே 6 மணிக்கெல்லாம் எழ முடியுமா என்று ஜெயா பிளஸ் வேளாங்கண்ணி திருப்பலியும் பார்க்க மாட்டார்கள். இந்த நாட்களையும் நாம் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். மனக்கலகத்திற்குள்ளாக இருக்கிறோம். அவநம்பிக்கையில் தான் இருக்கிறோம். நமக்கு நம்பிக்கை ஆண்டவர் மட்டுமே. எல்லாம் இருண்டு போனாலும் நமக்கு ஒளியாக இருப்பது கடவுளுடைய வல்லமை மட்டுமே. அந்த ஒளியான தேவன் உயிர்த்த இந்த நாளிலே ஆண்டவருடைய துணையின்றி
அவருடைய கருணையின்றி, அவருடைய இரக்கமின்றி இந்த உலகிற்கு இந்த கொரோனா தொற்றிலிருந்து விரைவிலே விடுதலை வரப்போவதில்லை என்பதை நாம் உணர்வோம். ஆண்டவர் விரும்புகிறார். தன்னிடம் வந்த நோயாளர்களை பார்த்து விரும்புகிறேன் குணமாக என்றார். காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு இறையாதை அமைதியாக இரு என்றார். ஆனால் எல்லாவற்றையும் அவர் செய்ய விசுவாசத்தை எதிர்பார்த்தார். விசுவாசமற்றிருந்த சீடர்களை பார்த்து ஏன் வளருகிறீர்கள், விசுவாசமற்றவர்களே என்று கடிந்து கொண்டார். விசுவாசம் சுத்தமாக இல்லாத இடத்தில் அவரால் புதுமை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு நற்செய்தியிலே கிறிஸ்தவ நற்செய்தி பணியாளரை, நற்செய்தி அறிவிப்பாளரை இயக்கக்கூடியது இறைவனாகவும் இயேசுவாகவும் இருக்க வேண்டும். இயேசு மீது கொண்டிருக்கிற அன்பே நம்மை எல்லாம் இயக்கும் சக்தியாக மாற வேண்டும். நற்செய்தி பணியாளர்கள் அல்லது கிறிஸ்தவர்களை இறைவன் இயக்கும் சக்தியாகவும், இறை மக்களுக்கு நாம் செய்யும் சேவை நம்மை வழிநடத்தும் பாங்காகவும் இருக்க வேண்டும். இயேசு மீது கொண்ட அன்பிற்காக நாம் எல்லாவற்றையும் செய்கிறவர்களாக இருந்தால் எவ்வளவு துன்பம் வந்தாலும் நமக்கு எந்தவித தொய்வும் ஏற்படாது. புனித பவுலடியார் சொல்வது போல, இறப்போ இழப்போ துன்பமோ இயேசுவின் அன்பிலிருந்து என்னை எப்படி பிரிக்க முடியும் என்று சொல்லுகின்ற அந்த வாஞ்சை நிறைந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தி இறைவனுடைய அன்பு நம்மை இயக்கும் சக்தியாக மாற, let the love of Christ be the driving force in our life. Let our mission to the people of God become the source of inspiration for us. இயேசுவின் அன்பும் இறை மக்கள் மீது நாம் காட்டும் அன்பும் இணைந்து செல்ல வேண்டியவை என்பதை பார்ப்போம். இயேசுவின் சீடனாக இருப்பது இயேசுவின் சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எல்லா சிலுவையுமே கல்வாரியிலே அறையப்படுவதற்கு, கல்வாரியில் அறையப்படும் போது நிறைவடைவதற்குரியது என்பதை மனதில் இருத்திக் கொள்வோம். நம் துன்பங்கள், கஷ்டங்கள், நாம் சந்திக்கின்ற இந்த கொரோனா கொடுமை எதுவும் நம்மை இறைவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாத காரணம், இறைவனுடைய உதவியில் இருந்து இல்லாமல் நம்மால் அதிலிருந்து விடுதலை அடைய முடியாது. ஆண்டவருடைய தேவ வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆண்டவர் நற்செய்தி பணியாளர்களுக்கு, ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு நீங்கள் நற்செய்தி அறிவிக்க போகிறீர்கள், நீங்கள் எப்படி எனக்குரிய சீடர்களாக இருக்க முடியும், எனக்கு ஏற்புடைய சீடர்களாக இருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வரைபடத்தை கொடுக்கிறார். ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தி பணியாளனாக வேண்டும், நற்செய்தி அறிவிப்பாளனாக வேண்டும். குடும்பங்களுக்குள்ளே நாம் நற்செய்தியில் வாழ வேண்டும். நற்செய்தியை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் நாம் வாழ்ந்து அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நற்செய்தி என் மீது சுமத்தப்பட்ட கடமை. ஐயோ எனக்கு கேடு, அதை நான் அறிவிக்கவில்லை என்றால் என்று புனித பவுலடியார் சொன்னது போல நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய வேலையாக இருக்கலாம். ஆனால் இந்த நற்செய்தி அறிவிப்பதற்கு நம்மை இயக்கும் சக்தியாக, நம்மை இயங்க வைக்கிற சக்தியாக, அதிலிருந்து நம்மை விடுதலை அடையாமல், அதை விட்டுவிடாமல் இருக்க நம்மை ஊக்குவிக்கிற சக்தியாக இருப்பது இயேசு மீது நாம் கொண்டிருக்கிற அசைக்க முடியாத அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு இருக்கிறதா? அவருடைய திருச்சபை, அவருடைய மரபுகளை நாம் உண்மையிலேயே அன்பு செய்கிறோமா? ஆண்டவருடைய சேனை தான் திருச்சபை, அவருடைய ஆர்மி தான் திருச்சபை, அவருடைய படை களங்கள் தான் திருச்சபை. நாம் ஞானஸ்தானத்தில் அந்த இயேசுவின் சேனையில் நாம் இணைந்தோம். அந்த இயேசுவின் சேனையில இணைந்திருக்க அவருடைய வாழ்விலே நாம் பங்கெடுக்க வேண்டும். இயேசுவின் வாழ்வில் பங்கெடுப்பது இறைவார்த்தை, அருட்சாதனங்கள், திருப்பலி, நற்கருணை இவற்றிலெல்லாம் முழுமையாக பங்கெடுப்பதுதான். ஆக இந்த மேலான தன்மைகளை உணர்ந்து இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த மேலான அன்பு நம் குடும்பங்களில் நம்மை அன்பு செய்கிறவர்களாக, மன்னிக்கிறவர்களாக, இயேசுவின் சீடர்களாக, நற்செய்தி பணியாளர்களாக மாற்ற தேவையான அருளுக்காக வேண்டுவோம். கடமைக்காக நற்செய்தி அறிவிக்கவில்லை என்றால் எல்லோரும் இயேசுவை தெரியாமல் நரகத்துக்கு போவார்களே, அல்லது இயேசு உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே, அதற்காக அறிவிப்பது. பிரச்சனை வரும்போது அதை நாம் விட்டு விட்டு ஓடி விடுவோம். கஷ்டம் வரும்போது அது நம்முடைய கடமை இல்லை என்று தெரிந்து கொள்வோம். ஆனால் இயேசுவின் அன்பு நம்மை இயக்கும் போது எல்லா சூழ்நிலைகளிலும் நற்செய்தியை தூக்கி செல்கிறவர்களாக, நற்செய்தியாக மாறுகிறவர்களாக இருப்போம். அந்த அருளுக்காக இன்றைய ஞாயிறு திருப்பலியில ஜெபிப்போம். தேவ பிள்ளைகளே,
தமிழகத்திலே கொரோனா அதிகமாக பரவிக் கொண்டிருக்கிறது, இந்தியாவிலும் அதிகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே பிரச்சனையும் குழப்பங்களும் வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தீர வேண்டும், கடவுளால் மட்டுமே முடியும். தமிழகத்திலே சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இன்னும் மதுரை பகுதிகள், திருச்சி, ராமேஸ்வரம் பகுதிகள், சிவகங்கை பகுதிகள், எங்கெல்லாம் இந்த கொரோனா தொற்று அதிகமாகிறதோ ஆண்டவர் அந்த பகுதிகளிலே தங்கள் கரங்களை நீட்டி கடிந்து கொண்டு கொரோனாவிலிருந்து மக்களை காக்க உருக்கமாக ஜெபிப்போம். பாதிக்கப்பட்டிருக்கிற குறிப்பாக சென்னை உயர் மறை மாவட்டத்திலே 2 குருக்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கடவுள் ஆறுதலையும் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் கொடுத்து நம்ம எல்லாம் நல்ல சுகத்தோடு வைக்க உருக்கமாக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த திருப்பலியானது நாம் பங்கு மக்களுடைய கருத்துக்களுக்காக பங்கு தந்தை ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி. இந்த திருப்பலியிலே காரைக்குடி குணசுந்தரி ஆரோக்கிய மேலே ஆண்மையை பார்ட்டிக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் பாலம்பட்டி கென்னடி கலாராணி குடும்ப கருத்துப்படி குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் சுகம் வேண்டிய வெளிநாட்டில் இருப்பவர் சுகம் பெறவும் நினைத்த காரியம் நிறைவேறவும் குழந்தைகளின் எதிர்காலம் கல்வியில் சிறந்து விளங்கவும் நாம் உருக்கமாக மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே
உமது மேன்மையான அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாயிருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்கவும் நீரே உலகின் ஒளி எங்களுடைய மீட்பு என்பதை பறைசாற்றும் நற்செய்தியாளர்களாக விளங்க உம்முடைய அன்பு மட்டுமே எங்களை இயக்கும் சக்தியாக இருக்க எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 8 முதல் 11 வரை மற்றும் 14 முதல் 16 வரை. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்தி விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்போதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேக்கசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றார். எலிசா, அவளை இங்கே வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடன் கூட எரிந்தாலும் உன்னால் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும், என்னுடன் கூட எரிந்தாலும் உன்னால் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவு
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 3 முதல் 4 மற்றும் 8 முதல் 11 இறுதியாக. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிர்த்துடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காக வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளிலிருந்து தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக செயல்களை அறிவிப்பது உங்களது பணி. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 37 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்ளுவர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதனால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கரிமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதனால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதனால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தாம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்கு சொந்தமான தேவ பிள்ளைகளே, மத்தேயு நற்செய்தியில் 5, 6, 7 அதிகாரங்களை ஆண்டவர் பொதுவான போதனைகளாக மலை மீது ஏறி மக்களுக்கு போதித்த பின்பு
பின்பு இப்பொழுது தன்னுடைய சீடர்கள் 12 பேருக்குமான போதனையை, அந்த 12 சீடர்களும் தங்களுடைய நற்செய்தி பணியை ஆற்றும் போது அந்த நற்செய்தி பணி ஆற்றுவதற்கு தகுதியுடையவர்களாக இருப்பது எப்படி, அல்லது யார் ஆண்டவருக்கு ஏற்புடைய நற்செய்தி பணியாளர் என்பதையும், அந்த நற்செய்தி பணி ஆற்றும் போது அந்த நற்செய்தி பணியில அவர்களை இயக்கக்கூடிய சக்தி எதுவாக இருக்க வேண்டும் என்றும் விளக்குவதை பார்க்கிறோம். நான் முன்னுரையிலே இதை பற்றி விளக்கமாக சொன்னேன். ஆகவே உங்களுக்கு இன்றைய இறை வார்த்தையினுடைய சாராம்சத்தை மட்டும் நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, ஏறக்குறைய 30 ஆண்டுகள் 1990 நான் தஞ்சை மறை மாவட்டத்தில் 12வது முடித்துவிட்டு குருமடத்திலே சேர போனேன். அங்கே 5 நாள் குருகுலத்தில் சேர்வதற்கான ஒகேஷன் ப்ரமோஷன் கேம்ப் என்பார்கள். அந்த 5 நாட்களிலே அன்றாட ஜெபம், திருப்பலி, தியானம் எல்லாம் இருக்கும். இந்த ஜெபத்தில் எல்லாம் நாம் எப்படி அக்கறையோடு கலந்து கொள்கிறோம், ஜெபத்திலே பற்று இருக்கிறதா, இதையெல்லாம் பார்ப்பார்கள். ஜெபத்தை பற்றி நமக்கு போதிப்பார்கள். குருத்துவம் என்றால் என்ன என்று சொல்லுவார்கள். பல சிறந்த குருக்களுடைய சினிமாக்களை எல்லாம் போடுவார்கள். பல குருக்கள் பல்வேறு வயதிலே வந்து குருமானவர்களிடம் பேசுவார்கள். இப்படியெல்லாம் தான் இருக்க போகிறோம், இப்படி இருந்திருக்கிறார்கள், நீங்கள் இப்படிப்பட்ட குருத்துவத்தை விரும்பினால் நீங்கள் முன் வரலாம் என்றெல்லாம் இந்த 5 நாள் கேம்ப் இருக்கும். இந்த 5 நாளும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது. அந்த 5 நாள் முடித்து கேம்பின் இறுதியிலே ஆயர் இருப்பார்கள். அப்பொழுது ஆயர் பேராயர் பாக்கியம் ஆரோக்கியசாமி ஆண்டகை இருந்தார்கள். அவர்களோடு பக்கத்திலே இந்த பக்கம் தந்தை ரஃபேல் இருந்தார்கள். இங்கிட்டு தந்தை அம்ப்ரோஸ் இருந்தார். இன்னொரு குருவானவர், குருமட அதிபர் ஒருவர் இருப்பார். ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர் இருப்பார். இன்னொன்று ஒரு பங்கு தந்தை இருப்பார். இது ஆயர்களோடு உட்கார்ந்து இவர்கள் தான் ஒவ்வொரு மாணவனாக இன்டர்வியூ எடுப்பார்கள். எல்லாரும் கேள்வி கேட்டார்கள். இந்த எச்சமாக இருந்த என்னுடைய உறவினர் தந்தை ரஃபேல் அவர்கள் 12ஆம் வகுப்பிலே ஆங்கிலத்தின் மனப்பாட பகுதி, இந்த மெமரி போயத்தை சொல்ல சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகளை கிராமத்தில் இருந்தெல்லாம் கேட்டார். அது முடிந்தவுடன் இன்னொரு தந்தை, உத்தமன சாவுந்தரம் உனக்கு தெரியுமான்னு கேட்டார். இந்த உத்தமன சாவுந்தரம் எப்போ சொல்லுவேன் அப்படின்னு கேட்டார். நீ பாவசீகனம் பண்ணி எப்போ பண்ண இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டார். இன்னொரு பங்கு தந்தை, நீ பங்குசாமியாருக்கு ஒழுங்கா பூசோதவி செய்ய போனியா, பீடத்தில் நிற்கும் போது பக்தியா இருந்தியா, அந்த பீடத்தில் நிற்கும் போது உன்னுடைய உணர்வு என்ன, இப்படி எல்லாம் கேட்டார். கடைசியா பிஷப் என்னை கேட்டாரு, நீ எதுக்கு சாமியார் ஆகணும்னு வந்திருக்க, நீ எதுக்கு சாமியார் ஆகணும்னு வந்திருக்கிறேன்னு கேட்டார். அப்போ எங்கள் பங்கு சாமியார் இருந்தவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு. ஆயர் கேட்டார், நீ எதுக்கு சாமியார் வந்திருக்கேன்ட்டு. நான் ஆண்டவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலையாளாக இருக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே ஆண்டவர் சொன்னார், தஞ்சாவூர் மறை மாவட்டத்திலாம் திராட்சை தோட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சாங்க. இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், ஆண்டவர் இயேசு 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கும் போது பார்த்து தான் தேர்ந்தெடுத்திருப்பார். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவர்கள் தேறியவர்களாக இருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஆண்டவர் அவரை 3 ஆண்டுகள் தேற்றினார், தயாரித்தார். நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு புதுமைகளையும். இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது. இயேசு தம் சீடர்களை பார்த்து, நீங்கள் அவர்களை விட சிறந்திருக்கவில்லை என்றால், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தயாரித்து தன்னுடைய இறப்பு வரை அவர்களை இட்டு செல்லுகிறார். ஆக என்னுடைய இந்த 3 ஆண்டு கால பணிவாழ்வு, நான் தந்தை மீது கொண்ட அன்பினால் என் தந்தை தரும் கிண்ணத்தில் நான்
குடிக்காமல் இருப்பேனா என்ற ஒரு தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்ற நான் கல்வாரி நோக்கி போனது போல என் மீது நீங்கள் அன்பு கொண்டால், என்னை தேவனுடைய திருமகன் என்று நம்பினால், நானே மீட்பர் மெசியா என்பதை நீங்கள் நம்பினால், இந்த நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கும் போது உங்களிலே அந்த தேவ அன்பு, இயேசு மீதான அன்பு உங்களை இட்டு செல்லும் என்பதை குறிக்கத்தான் ஆண்டவர் இயேசு 3 விதமான காரியங்களை சொல்லுகிறார். கடவுள் இயேசு மீது கொண்டிருக்கிற அன்பு ஒரு கிறிஸ்தவனை இயக்க வேண்டும். ஒரு காரை இயக்கிறது அந்த என்ஜினை இயக்க செய்வது அதில் இருக்கிற ஃபியூவல், அந்த பெட்ரோல் அல்லது டீசல். நம் ஒவ்வொருவருமே, ஏன் ஒருவன் காலையிலே இருந்து 5 மணிக்கெல்லாம் வேலை செய்ய போகிறான், அவனை இயக்குவது சம்பாதிக்கணும், காசு மனிதனை இயக்குகிறது. ஆகவேதான் ஓடுகிறான். சம்பளம் இல்லைன்னா யார் வேலைக்கு போவான்? ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நம்ம இயக்கி கொண்டிருக்கோம். ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒன்றுக்காக நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். ஆக கிறிஸ்தவன் என்பவன் அடிப்படையில் இயேசு மீதான அன்பினால் இயக்கப்பட வேண்டும். ஆக நான் இயேசுவை அன்பு செய்வதனால் அவன் கெட்டவன் என்றாலும் அன்பு செய்கிறேன். நான் இயேசு என்னை அன்பு செய்கிறார், நான் இயேசுவை அன்பு செய்வதனால் நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன். நம்முடைய காரணங்கள் மனித கண்ணோட்டத்தில் கேட்டால் பதிலே இருக்காது. அவன் பண்ணதெல்லாம் எப்படி மன்னிக்க முடியும்னு கேட்பான், முடியாது. ஆனால் என்னை இயேசு மன்னிக்கிறாரே, நான் பண்ணதெல்லாம் இயேசு மன்னிக்கலாமா? நம்ம ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே நான் பிறரை மன்னிப்பது போல என் குற்றங்களை மன்னியும் சொல்றமே, நம்ம மன்னிச்சா தானே ஆண்டவர் மன்னிப்பாரு. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நற்செய்தி பணியாளன் அல்லது கிறிஸ்தவன், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்செய்தி அறிவிக்க வேண்டியவன். நற்செய்தி நம்ம மீது சுமத்தப்பட்ட கடமையாக இருக்கிறது. குருக்கள் கன்னியர்களுடைய கடமை அது முழு நேர கடமையாக இருக்கலாம். ஆனால் நற்செய்தியின்படி வாழ்வதே நற்செய்தி பணி. நற்செய்தியின்படி வாழ்ந்து நம் வாழ்க்கையே நற்செய்தியாக மாறலாம். நம்மை பார்த்து, உங்களை பார்த்து, உங்கள் நற்செயல்களை பார்த்து என்னை யார் என்று மக்கள் கண்டுகொள்வார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்துவை மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்றால், அதில் பாருங்கள், அதற்கான வரைபடம், டெபினிஷன் என்போம், ஒன்றினுடைய வரைமுறை அல்லது வரைபடம். ஒரு சீடன் என்றால், கிறிஸ்தவன் என்றால், ஒரு குருவானவர் என்றால், ஒரு நற்செய்தி பணியாளர் என்றால் என்ன இருக்க வேண்டும்? 3. முதலிலே, என்னை விட தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையவர் அல்ல. இது நமக்கு எப்படி தோன்றுகிறது என்றால், கடவுள் அம்மா அப்பாவை அன்பு செய்ய வேண்டாம்னு சொல்றாரா? It is a matter of priority. It is a matter of priority. உன் வாழ்க்கையில் உனக்கு யார் முக்கியம்? உனக்கு உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் கொடுத்த உன் கடவுள் உனக்கு முக்கியம் இல்லையா? அவங்களை தொடர்ந்து நல்ல சுகத்தில் வைத்திருக்கிற அந்த கடவுள் உனக்கு முக்கியம் இல்லையா? நமக்கு வாழ்க்கையில் தெரியும், தேவைகள் அவசியம், முக்கியம், அதிமுக்கியம். இதுதான் ப்ரையாரிட்டின்னு சொல்றான். 1, 2, 3 என் வாழ்க்கையில இது முதல்ல தேவை, இது அடுத்த தேவை, இது அதுக்கு அடுத்த தேவை. ஒருத்தர் மூச்சு விட்டா தான் உயிர் வாழ முடியும், மூச்சு விட்டா தான் சாப்பிடலாம். அடுத்தது முதல்ல மூச்சு விடணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், சாப்பிட்டது செரிக்கணும். இப்படி ஒண்ணுன்னா நம்ம போகணும். சாப்பிடவே இல்லாத போது செரிமானத்தை பற்றி தேடுறதுக்கு வேலை இல்லை. ஆக நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமானது எது? அதை ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட உன் தாயிடமோ தந்தையிடமோ அன்பு கொண்டிருந்தால் நீ என்னுடைய சீடன் என்று சொல்ல தகுதியற்றவன். 2வது பாருங்க, என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளவரும் என்னுடையவர் என கருதப்பட்ட. 2 பிரச்சனை. நம்ம உலகத்துல பெத்தவங்களை ரொம்ப அன்பு செய்வோம், 2வது பெத்தவங்க பிள்ளைங்களை அன்பு செய்வாங்க. இந்த 2ஐயும் விட நீ என்னை அன்பு செய்யலைன்னா நீ எனக்கு சீடன் இல்லை அப்படின்னா யாருமே பாஸ் பண்ண மாட்டேன். நம்ம எல்லாருமே ஃபெயில் ஆயிடும், என்னை முதற்கொண்டு. அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. பிள்ளைகளுக்காக 24 மணி நேரம் உழைக்க தெரிஞ்ச நமக்கு 1 மணி நேரம் ஆண்டவருக்காக நமக்கு கொடுக்க தெரியாது. ஆனால் அந்த 24 மணி நேரமும் உழைப்பதற்கு உள்ளத்தையும் உடல் பலத்தையும் கொடுத்து நம்மை காக்கிற கடவுள் என்று அறிந்தும் அறியாதவர்களாக இருப்பதனால தான் இந்த பிரச்சனை. 3வது என்ன சொல்றாரு பாருங்க, தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட மாட்டார்கள். தன்னுடைய சிலுவை, இயேசு எங்கேயுமே ஏன் சிலுவையை சுமந்துட்டு வாங்கன்னு சொன்னதில்லை. அவர் சுமந்தது நம்மளை தான் சுமந்தார். ஆக அவர் சுமந்த சிலுவையை போல நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா துன்பங்களிலும் அதை பொறுமையாக ஏற்று இயேசுவின் சீடர்களாக வாழ்வோம். துன்பத்தினால் இயேசு மீது கொண்டான பற்றை அல்லது அவரை பின்பற்றுவதை கைவிட்டு விடாமல் இருப்பது, துன்பம் வரும்போது தூர ஓடி போவது, இன்பம் மட்டுமே வேண்டுவது, இது இயேசுவுக்கு பிரதானமான அல்ல. ஆக நம்ம வாழ்க்கையில இன்பம் விரும்பிகளாக,
நம்ம பிரச்சனையே எனக்கு வரக்கூடாது, ஆண்டவரே எனக்கு துன்பமே வரக்கூடாது என்று ஜெபிப்பவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் உன் வாழ்க்கையில சிலுவை இல்லைன்னா நீ என் சீடனே இல்லை. துன்பம் இல்லைன்னா உன் வாழ்க்கையில உனக்கு இன்பம்னா என்னன்னே தெரியாது. இனிப்ப வாழ்க்கையில டேஸ்ட் பண்ணாதவனுக்கு கசப்புன்னா என்னன்னு தெரியாது. எல்லாமே ஒன்னா இருக்கும். முதல்ல இது இனிப்பு இது கசப்பு என்று அவன் அறிந்து கொண்டான், ஒன்றிலிருந்து ஒன்றை மாறுபடுத்த முடியும். ஆகவே இந்த வரைபடத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த 3 நிலைகளிலும் ஒருவன் தன்னையே இயேசுவை பிரதானப்படுத்துகிறவனாக இருக்கிறவன் மட்டுமே ஆண்டவருக்கு உரிய சீடனாக இருக்க முடியும், நற்செய்தி அறிவிக்க முடியும் அவனால். இந்த ஒரு தன்னுடைய பெற்றோர்களை, பிள்ளைகளை, குடும்பத்தை எல்லாத்தையும் விட இயேசுவை அன்பு செய்கிறவனால் தான் பைபிள் எடுத்துட்டு கோயிலுக்கு குடியார முடியும். வீட்டுல சும்மா இருக்கும் போது பைபிள் எடுத்து வாசிக்க முடியும். ஆண்டவரே வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நாங்கள் யாரிடம் போவோம்னு தேட முடியும். என் வாழ்வுக்கு என் பாதைக்கு வெளிச்சம் இறைவார்த்தை என்பதை உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு தேர்தம் இருக்கணும்னா இயேசு நம் வாழ்க்கையில் பிரதானமாக இருக்க வேண்டும். இது ஒரு நற்செய்தி பணியாளனுடைய வாழ்க்கை வரைபடம் என்கிறார். 2வது பாராவுல இன்னைக்கு நற்செய்தியில ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தையும் நற்செய்தியும் பார்க்கிற போது, நற்செய்தி அறிவிக்கிறவங்க அல்லது கிறிஸ்தவங்க எப்பவும் அன்பு செய்கிறவர்கள், நாங்கள் உதவி செய்கிறவர்கள், நாங்கள் நன்மை செய்கிறவர்கள், நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறவர்கள், இப்படி ஒன் வே டிராபிக்கா இருக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டை போன்றது. எதுக்கு சர்க்கியூட் வைக்கிறான்? மின்சாரத்தை பெற்றுக்கொண்டு மின்சாரத்தை வழங்க, அதுதான் சர்க்கியூட். மின்சாரத்தை பெற்று மின்சாரத்தை வழங்குவது போல நாம் அன்பு செய்ய மட்டுமல்ல, அன்பு செய்கிறவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள, விருந்து ஓம்பல் மட்டுமல்ல, நம்மை விருந்து ஓம்புகிறவர்களை பாகுபாடு இல்லாமல் விருந்து ஓம்பலில் கலந்து கொள்ள. ஆக இட் இஸ் நாட் only expected of a Christian to love others, it should also, he is also expected to be loved. அன்பு செய்யப்படவும் அன்பு செய்யவும், மன்னிக்கவும் மன்னிக்கப்படவும், விருந்தோம்பலும் விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளவும், இந்த 2 விதமான இருக்கிற போது அங்கே கிறிஸ்தவ வாழ்வு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அதனால தான் சொன்னார், நீங்கள் நற்செய்தி பணியாற்ற ஒரு ஊருக்குள் போகிறீர்கள் என்றால் ஒரு வீட்டுக்கு போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்கள், அவர்கள் கொடுப்பதை உண்ணுங்கள், அவர்களுக்கு நீங்கள் ஆசி கூறுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் போகும்போது உங்கள் காலில் இருக்கிற மண்ணை விட்டு விட்டு செல்லுங்கள். இயேசுவுக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பாருங்கள், எலியா இறைவாக்கினர் வருவதற்கு அவர் போகிற போதெல்லாம் அந்த வீட்டிற்கு செல்கிறார். அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் அவரை உபசரிக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவிற்கு உபசரிக்கிறார்கள்? இவர்கள் வந்தால் இவர் தங்குவதற்கு, இவர் தேவ மகன், இவர் கடவுளுடைய மகன் இல்லது இறைவாக்கினர், இவருக்கு என்று நம் மாடியிலே ஒரு ரூமை கட்டுவோம். இயேசு வாழ்ந்த காலத்திலே நாம் வாசிக்கிறோம் யோவான் நற்செய்தியிலே, இயேசு சமாரியா வழியாக ஜெருசலேமுக்கு செல்லும் போதெல்லாம் பெத்தானியாவுக்கு போவது வழக்கம். லாசருடைய இல்லத்திலே சென்று அவர்களோடு அங்கே விருந்தாடி விட்டு தங்கி விட்டு போவது வழக்கம். ஆகவேதான் அவர்களோடு அவர் நட்புறவு கொண்டிருந்தார். தன் சீடர்களும் சொல்லி, என் நண்பன் சாக கிடக்கிறான், தன்னுடைய லாசரை நண்பன் என்று சொல்கிற அளவிற்கு அங்கே ஒரு குடும்பத்தோடு அவர் பழகுகிறார். ஆக தேவ பிள்ளைகள் அல்லது நற்செய்தி பணியாளர்களுக்கு அந்த உரிமை இருக்கிற. பவுலடியார் சொல்கிறார், நான் நற்செய்தி அறிவிக்கிறேன், ஆகவே உங்களிடம் எதையும் கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்கிறார். ஆக இங்கே நாம் அன்பு செய்யவும், அன்பை அறிவிக்கவும், நற்செய்தி அறிவிக்கவும் மட்டுமல்ல, மக்களோடு உறவில் வாழவும், அவர்கள் கொடுப்பதை உண்ணவும். இந்த உறவிலே குருக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருமே கிறிஸ்தவர்கள் என்பவர்கள், நாம் கிறிஸ்தவர்கள் அதனால்தான் சேர்ந்து ஒன்றாக வாழ்கிறோம். ஒரு கிராமத்தில் கோயிலை சுற்றி வீடை கட்டிக் கொள்கிறோம். ஆக கிறிஸ்தவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் போது அல்லது பிறந்த நாளின் போது கிறிஸ்தவர்களை, பக்கத்து வீட்டுக்காரர்களை எல்லாரையும் கூப்பிட்டு நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும் போது அது கிறிஸ்தவ வாழ்வாக மாறுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 13வது ஞாயிறு நாம் அனைவரும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வளர்ந்திருக்கிறோம். நாம் அனுபவித்த அந்த சுவையான இயேசுவை அறிவிப்பது நம்முடைய கடமை. அதை அறிவிப்பதற்கு நம்முடைய தகுதி, நற்செய்தி அறிவிப்பாளருடைய தகுதி, இயேசுவின் சீடனாக இருப்பது, இயேசுவே பிரதானமாக கொண்டு வாழ்வதும், இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதும்,
எல்லோரையும் அன்பு செய்வதும் அன்பு செய்கிறவர்களை அன்பை ஏற்றுக்கொள்வதுமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் எதை இழக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. என் பொருட்டு நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தாலும் பெற்றுக்கொள்வீர்கள். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தன் உயிரை இழப்போர் அதை காத்துக்கொள்வர் என்று சொல்லுகிறார். இதிலெல்லாம் இருக்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறதுலே ஒரு ஞானம் பொதிந்திருக்கிறது. வெறுமனே வாசித்தால் புரியவே புரியாது. என் பொருட்டு எல்லாவற்றையும் இழப்போர் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்றால், இழக்கிறவன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டா இந்த 10 ரூபாய் இல்லாம தானே போகும். இது உலக ஞானம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிறவனுக்கு தான் கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படுகிறார். இதுல ஞானம் இருக்கிறது. இறைக்கிற கேணி தான் ஊரும், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவனா. ஆகவே அன்புக்குரியவர்களை, இந்த இறை வார்த்தையை வாசிக்கிற போது நாம் முதலிலே நற்செய்தியை நமக்கு அறிவிக்க வேண்டும். பைபிளுக்குள்ள போறது முக்கியம் இல்ல, நாம பைபிளுக்குள்ள போய் வாசிக்கிற இறை வார்த்தைகள் நமக்குள்ள போக வேண்டும். இறை வார்த்தை உங்களுக்குள் பயணம் செய்ய வேண்டும், நீங்கள் இறை வார்த்தைக்குள் பயணம் செய்ய வேண்டும். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிற போது நீங்கள் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறவர்களாகவும் நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாகவும் மாறுகிறீர்கள். We must be evangelized first. I must teach myself. I must preach myself. இந்த மேலான உண்மையை நாம் புரிந்து கொண்டு, நற்செய்தியாளன் என்பவன், இயேசுவின் சீடன் என்பவன், இயேசுவை பிரதானப்படுத்தி வாழுகிறவன், அன்பு செய்கிறவன் மட்டுமல்ல, கொடுக்கிறவன் மட்டுமல்ல, அன்பு செய்ய அனுமதிக்கிறவன், பெற்றுக்கொள்கிற விரும்புகிறவன். ஆக கொடுப்பதும் பெற்றுக்கொள்வதும் the art of love, the art of flow of love என்பார்கள். அன்பு இப்படித்தான் கரைபுரண்டு ஓட வேண்டும். பரஸ்பர அன்பு, மியூச்சுவல் லவ், இதுதான் ஒரு சீடனுக்கு முக்கியமானது. அது 2வது குணம் என்று சொல்கிறார். ஆகவே நற்செய்தி அறிவிப்பு பணியை வீடுகளில் இருந்து விவிலியம் படிக்கிற நாம் நம் குடும்பங்களுக்குள்ளாகவே நம் மனைவியை அன்பு செய்ய வேண்டும். அல்லது என் மனைவி எரிந்து விடுகிறார்கள் என்று சொல்கிற கணவன்மார்கள் மனைவி எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார்கள், அவர்களை புரிந்து கொண்டார்கள் என்று பார்க்க வேண்டும். அடுத்தவர்களுடைய குறைகள் இருக்கும்போது அது நம்மிலே எப்படி அதை ஏற்படுத்துகிறது என்பதை உணர்ந்து கொண்டு நம் வீட்டுக்குள் நற்செய்தி பணியாளர்களாக மாறுவோம். நாமே நம் இல்லங்களில் நற்செய்தியாகவே மாறுவோம். நல்ல தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியுமாய் தம்மில் உறவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் மனுவானார். மனிதரை புனிதராக்கிடவே புனிதரம் கடவுள் மனிதரானார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம். பாரினில் அவர் துணை வேண்டுகிறோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம். புனிதர்கள் உறவை நம்புகிறோம். சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம்.
திருச்சபை நம்மை ஜெபிக்க அழைக்கிறது. அதை விசுவாசிகளுடைய மன்றாட்டு என்று சொல்கிறது. நாம் அனைவருமாய் நம் இதயத்தை நம் குடும்பமாக தேவனிடம் எழுப்பி கொரோனாவிலிருந்து உலக மக்கள் அனைவரும் காப்பாற்றப்பட, அந்த வைரஸினுடைய குற்றம் அடங்க, உலக மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் முழு சுகம் பெற கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருவரத்தாரை, உம்முடைய நற்செய்தி பணியாளர்களை எல்லாவித தீமைகளிலிருந்தும் கொரோனாவிலிருந்து முழுமையாக காப்பீராக. என் குடும்பங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உன் குடும்பங்களை நீர் உம் கையில் வைத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த கொரோனா யாரையும் தீண்டாதவனும் கட்டளையிடுவீராக. தமிழகத்தை அதிகமாக பாதிக்கிறது என்ற அச்சமும், மறுபடியும் ஊரடங்கு பிறப்பிக்கப்படலாம் என்ற அச்சமும் இருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, உம்மால் மட்டுமே கூடும், உம்மால் மட்டுமே கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அப்பா. கிருபையோடு எங்கள் ஜெபங்களை கேட்டு எம் மாநிலத்தையும் இந்தியாவையும் உலக மக்களையும் கொரோனா என்ற கொள்ளை நோயிலும் எல்லாவித நோய்களிலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் பொருளாதார அல்லாதார பிரச்சனைகளிலிருந்தும் காத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தாய். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். ஆண்டவரே, உங்களுடையதும் என்னுடையதுமான ஆண்டவருக்கு பிரியமான இந்த திவ்யமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் அது கைதெடுத்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து
உம்மை புகழ்ந்து போற்றி கழித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. தேவ பிள்ளைகளே, திருப்பலியின் மையமான நேரம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அன்றாட அதிசயமாக இந்த திருப்பலியில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தேவனுடைய திருவிழாகவும் திருரத்தமாகவும் மாற்றும் நேரம். இந்த தெய்வீக அனுபவத்தை பெற ஆழமான விசுவாசத்தோடு பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதன் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நிலை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் உமக்கு விடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பிறந்து கிடக்கிற உம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரே, இந்த தெய்வீக பலியில் இப்பள்ளியை நான் யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறேனோ இந்த திருப்பலியின் கருத்துக்களையும் நேர் ஏற்று ஆசிர்வதியும். எப்பங்கு மக்களையும் இப்பங்கின் கருத்துக்களையும் கொரோனா நோயாளிகளையும் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் பயத்திலும் அச்சத்திலும் வாடுகிற எல்லாரையும் உம்முடைய பரிவிரக்கத்திலும் பேரன்பிலும் அன்பின் நிறைவை அடைய செய்திருடும். உயிர் திருவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த கொரோனா தொற்றிலும் மற்ற விதங்களிலும் மரித்து போன எல்லா பிள்ளைகளையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்பமுடிச்சுகளை அவருக்கு மரியா, அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கணவன் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் தூந்தோராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மறுமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம்
பயிற்சி பெற்றுள்ளனா நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை கொரோனாவில் இருந்து முழு விடுதலைக்கும் நம் குடும்பங்களுக்கு அமைதியும் நம் பங்கின் கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாம் நீங்கி இதன் மகிமை ஆண்டவரால் வெளிப்படவும் கரங்களை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். எங்களுக்கு விடுதலை அளித்து உம்முடைய கிருபையின் கொடையான அமைதியை எங்களுக்கு கொடையாக தாரும். உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் இம்மண்டலத்தில் எந்த கவலையும் பயமும் இல்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேருக்கு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் இறைவார்த்தையை கேட்டு வாசித்து ஆனால் அதன்படி வாழாமல் இருந்த எங்களுடைய வாழ்வற்ற விசுவாசத்தையும் நினைத்து மனம் வருத்துகிறோம். உன் மீது கொண்டிருக்கிற எளிய நம்பிக்கையும் உம்முடைய பிரியமான பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் முன்னிட்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேவ பிள்ளைகளை நாம் நம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். எங்கள் ஆண்டவருடைய கல்வாரி பலியின் வழியாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இவர் வழியாகவே நமக்கு மீட்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பெற்று தந்த மீட்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ அருளை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அருளிலே நிலைத்திருக்க, ஆண்டவருடைய அருளை மேலும் பெற்றுக்கொள்ள நமக்கு காரணமாக இருக்கிற இந்த திவ்ய நற்கருணை விருதில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. கடவுள் புனித சூசையப்பர் புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, அறிவரும் கடவுள் புனித சூசையப்பர் பங்கின் மீதும் வருத்தத்தின் இறைமக்கள் மீதும் பொழிந்து வரும் அது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வருத்தலத்தில் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலுடன் அது குறித்த அச்சம் பயத்துடன் திருமணம் வைக்கின்றோம். நீர் எங்களோடும் என் பங்கு மக்கள் வருத்தல பக்தர்களுடன் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தூண்டுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழி நடத்தி என் பங்கிற்கு கட்டித்தர போகும் அழகான ஒரு ஆலயத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது.
கொடை இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடை என உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியறலும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று மது வளர்ப்பு தந்தை கனவில் புனித சூசேப்பர் ஆலய பணிக்கு உதவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள் தாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. அருள்நாள் கனவில் புனித சூசேப்பரை எனக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையை நம்புகின்றன. தக்க வேளையில் நீரை அவற்றுக்கு உணவளிக்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊற்றம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட உம் பிள்ளைகள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பணியின் பயனாக அச்சமற்ற விசுவாசிகளாய் வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் பவர் ஆஃப் காட் யூடியூப் சேனல் வழியாகவும் இந்த திருத்தலத்துக்கு வந்து சென்றிருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரிலும் உங்களுக்கு அன்றாடம் திருப்பலியையும் கத்தோலிக்க விசுவாச சத்தியத்தினுடைய சாராம்சங்களையும் நீங்கள் புரிந்து கொள்கிற விதத்தில் வீடியோக்களாக ஒளி காட்சியாக நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன். பார்த்து வருகிறீர்கள். ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு மேல் கொரோனாவினுடைய ஊரடங்கால் அறிமுகம் கனவில் புனித சூசேப்பருடைய ஆலய பணி, புதிய ஆலய பணி சற்று தொய்வடைந்திருக்கிறது. உங்களுடைய ஜெப உதவியை நாடுகிறோம். ஜெப குறைவை நான் பார்க்கிறேன். இந்த ஆலயம் தொடர்ந்து வேகமாக வளர வேண்டும் என்றால் மக்களுடைய ஜெபம் மிக முக்கியமானது. ஆகவே கனவில் புனித சூசேப்பருடைய புதிய ஆலய பணிக்காக ஜெபிக்கவும், இயன்றவர்கள், முடிந்தவர்கள், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறவர்கள் கனவில் புனித சூசேப்பருடைய புதிய ஆலய பணிக்கு தாராளமாக உதவவும், என்னை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் உதவ விரும்புகின்ற வழியை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் என்பதையும் நம்பிக்கையோடு தேட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கனவின் புனித சூசேப்பர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் மீதுள்ள அசைக்க முடியாத விசுவாசத்தில் அச்சமின்றி வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவே